அன்யங்கடா அமைச்சலங்களா எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூர் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்காக ஒரு ரொமான்டிக் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பர்ஃபெக்ட் ரெட் ஃப்ளாக் மாமா. எஸ், இது ஜங்குக்கோட பர்த்டே வீக்னால நானும் வந்துட்டேன். மிக்கி வந்துட்டு ஒரு ஒன் ஷாட் போட்டிருக்கா. லிட்ரலி சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி க்ரீன் ஃப்ளாக் டைப்பாக இருந்தது. சரி, நம்ம கொஞ்சம் ரெட் ஃப்ளாக் டைப்பாக போடுவோமே அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்காக ஒரு ரொமான்டிக் ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். ஓகே, யாராவது அந்த ஒன் ஷாட் பார்க்கலனா அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஒன் ஷாட் பார்க்குறவங்க போய் பாருங்கள். அண்ட் வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷன். இதில் வர ஸ்லாங்கோ சரி, கேரக்டர்ஸும் சரி, எல்லாமே வெறும் ஃபேன் ஃபிக்ஷனுக்காக மட்டும்தான். ஸோ ரிலாக்ஸ்டாக வரிஸ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் என்னோட இந்த கதைக்குள்ளே ஜாயின் ஆகி ஹாப்பியாக கேளுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோன்னா ஒரு கார் போயிட்டுருக்கு. அந்த காருக்குள்ளே தயாங் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். தயாங் பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட் ஆடி, பின்னாடி நம்ம ஜங்குக். ப்ரோ தயாங் ப்ரோ, நீ அந்த ரீலை பார்த்தியா ப்ரோ? ஐயோ, அந்த வடச்சின்ன ரீல் ப்ரோ. ப்ரோ சத்தியமாக வேறு லெவல் ப்ரோ. இங்கிலீஷில் டப்பர்ற சொல்லிட்டு பங்காம் பண்ணி வச்சுருக்கிறாருங்க ப்ரோ. நான் போடுறேன், கேட்குறியா நீ? ஹே அதானே, எங்கே போட்டு கேட்போம் அப்படின்ட்டு அந்த ரீல்ஸ் தான் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. 2 பேருக்கு சரியாந்திர சிரிப்பு அதை பார்த்துட்டு. ப்ரோ பங்காம் பண்ணுறானுங்க ப்ரோ, பங்காம் பண்ணுறானுங்க. அதையும் பாரு, டில்லைட்டா யூ வாட் கெட் மேரிட்ரா அப்படின்ட்டு அவனு ஓம்மானுக்கு தாகலடாடி. தயங்க அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே இந்த சைட் ஜங்குக்கை பார்த்தா அதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியம் இருக்கிற காண்டில் இவனுங்க வேற. டே தத்தாங்க அப்படியே இன்னும் பொறுமையாக ஓட்டுன்னா பொறுமையாக ஓட்டும், வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். சீக்கிரமாக ஓட்டி தொலைடா ப்ரோ. நான் ப்ரோ எவ்வளோ ஜாலியாக ரீல்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். சிச்சா மாதிரி இரு ப்ரோ, நல்லா சிச்சா மாதிரி. அதை விட்டு என்ன ப்ரோ சம்சா மாதிரி சும்மா சூடாக இருக்கிற? டேய், நான் இருக்கிற காண்டில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டே நான் கேட்டேன் நான் இங்கே வரேன்னு. நீங்கள் 2 பேர் தான் நீங்கள் இழுத்துட்டு வந்தீங்க. எப்போடா அந்த கல்யாணம் முடியும், எப்போடா அந்த ஊரொட்டி கிளம்புவோன்னு இருக்கோம். டே உங்கள் அக்கா கல்யாணம்னா நீ போயேன்டா, ஏன்டா என்ன வேறு இழுத்துட்டு வந்துட்டுருக்க? அந்த கருமத்தை வேறு நான் என் கண்ணால் பார்க்கணும். ப்ரோ எக்ஸ்பைரி ஆயிடுச்சின்னு பங்க மாதிரிதா. டே தாங்க நீ காரை நிற்பாட்டேன். ஏன் என்னாச்சு? டே நிற்பாட்றா. ஒரு குட்டி கொஞ்சம் ஓவரா ஆடுறான், அவன் கொஞ்சம் அறுத்து விட்டு வர்றான். இரு ப்ரோ 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 ராங்கு ப்ரோ, நான் ராங்கு பண்ணக்கூடாது ப்ரோ. நான் ப்ரோ சில் பண்ணு ப்ரோ, சில் பண்ணு. இப்போ என்ன, நான் எந்த ரீல்ஸும் பார்க்கல, கப்பு சிப்புன்னு வரேன். போர் அடிக்குது ப்ரோ. அட்லீஸ்ட் ரேடியோ வச்சு போட்டா ப்ரோ. ஏதோ ஒரு கருமத்தை பண்ணி தொலை அப்படின்னோடனே ஆடியோ அப்படியே ரேடியோ ஆன் பண்ணுறான். அட வர்றா இந்த பாட்டு பா. அப்படியே ஸ்கூல் டேஸ் மெமரிலாம் சும்மா பட்டாம்பூச்சி பறகுது ப்ரோ. நீலாம் எப்படி இருந்த, நான்லாம் எப்படி இருந்தேன், தயாங்கலாம் எப்படி இருந்தோம்ல ஸ்கூல் டேஸில். இது கால மழை அல்ல, காதல் மழை. இந்த பாட்டு கேட்டோடனே ஜங்குக் ஃபேஸ் அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஒரு மாதிரி ஆயிட்டான் பையன். டே தாங்க அந்த பாட்டு ஆஃப் பண்ணு, அந்த பாட்டை ஆஃப் பண்ணுறா ப்ரோ. ஏன் ப்ரோ ஆஃப் பண்ணுறானா? டே ஆடி ஆஃப் பண்ணுறா. எதுக்குடா அவனுக்கு ஆண்டேத்துற ப்ரோ? நல்லா பாட்டு தானே, இது ஏன் தலை டென்ஷன் ஆகுது? இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது, அது தெரியாது உனக்கு? ஆமாம்ல, மறந்துட்டேன் ப்ரோ. சே, இந்த கல்யாணத்துக்கு வர பிடிக்காமையா சார் வராமல் இருக்காரு? அவளை பார்க்கக்கூடாதுன்னு தான் இந்த ஆட்டம் ஆடுறான். எல்லாம் அப்போ நடந்தது இப்போ வரைக்கும் மறக்கலை போல் அப்படின்னு டெக்ஸ்ட் மெசேஜாக அனுப்புகிறாங்க. பிகாஸ் வாய்ஸ்டாக சொன்னால் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை கிழிச்சு விட்ரு ஜேகே. ஸோ உண்மையாலே அப்படி என்னதான் நடந்துச்சு? இது ஒரு ஓணம் வீக்னால் இந்த ஸ்கூலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஃபங்க்ஷனில் தான் ஹோல் ஸ்கூலுமே அந்த ஸ்டேஜ் முன்னாடி இருக்குது ஒருத்தரை பார்க்க. எஸ், இந்த ஸ்கூலே ரொம்ப சைலண்ட்டான பையன். ஆனால் எல்லா பொண்ணுங்களோட மனசுலேயும், ஈவன் எல்லா டீச்சரோட மனசுலேயும் ஒரு நல்ல பேர் இருக்கும். ஆனால் பொண்ணுங்களுக்கு சே இவ்வளோ மாதிரி ஒருத்தர் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக வந்துடக்கூடாதா அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு அப்படி ஒரு பர்சனாலிட்டி. அண்ட் எஸ், தட் இஸ் ஜங்குக். ஊருக்கெல்லாம் நல்லவன்,
ஆனால் போக போக உங்களுக்கே புரியும். ஸோ அந்த ஸ்கூல் க்ரௌட் தான் ஸ்டேஜ் முன்னாடி இருக்குது. பிகாஸ் ஜங்குக் வந்துட்டு அங்கே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஸ்கூலே அப்படியே கான்சர்ட் ஹால் மாதிரி ஆகின மாதிரி எல்லோரும் கத்துறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. டீச்சர்ஸ் ஃப்ரீயாக விட்டாங்க, சரி பசங்க என்ஜாய் பண்ணணுன்ட்டு. அவ்வளோ பேருமே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாலும் அங்கிட்ட ஒரு பொண்ணு கையை கட்டிட்டு முறைச்சிட்டு நிற்கிறா. அண்ட் எஸ், தட்ஸ் யூ. ஹோல் ஸ்கூலுக்குமே தெரியும் உங்களுக்கும் ஜங்குக்கும் சுத்தமாக செட் ஆகாதுன்ட்டு. நீங்கள் பாம்பனா அவன் கீரிப்பிள்ளை மாதிரி எப்பவுமே அடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அவன் எல்லாக்கிட்டையுமே நல்லபடி தான் இருப்பான். ஆனால் உங்கள்கிட்ட மட்டும் டோட்டல் ஆப்போசிட். அது ஏன்னு உங்களுக்கும் தெரியாது, சுற்றி இருக்கவங்களுக்கு புரியாது. ஆனால் வெளியே தான் கேட்டால் ஜங்குக் நல்லவன் தானே, உங்ககிட்ட மட்டும் ஏன் அப்படி இருக்கான், நீ தான் என்னமோ பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களை தான் திட்டுவாங்க. ஸோ அதனாட்டிக்குமே ஜங்குக்கு நான் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ நீங்கள் அப்படியே ஏன்டா இங்கே நிற்கிறோம், பேசாமல் கிளாஸ்க்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டு. ஆனால் ஜேகே கண்ணை எங்கேயுமே போகல, உங்களையே பார்த்து தான் ஆடிட்டுருக்கான். அந்த பாட்டுமே ஒரு மார்க்கமாக இருக்குது. பக்கத்தில் 4-5 பொண்ணுங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸோ ஒரு மாதிரி ஹாட்டாக தான் போயிட்டுருக்கு, பட் ஓவராக இல்லை. ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது அது ரொம்ப டென்ஸ்டாக ஃபீல் ஆகுது. அப்போது ஏய் முட்டா கண்ணி, நாடி என் ப்ரோ பார்த்து அப்படி கண்ணை வச்ச மாதிரி நீகிற, அவ்வளோதான் கண்ணை நொண்டி காக்கா போட்டுருவேன். நான் என் ப்ரோ மயக்க பார்க்குறியா? உன்னை விட்டு அவன் ஃபஸ்ட் ப்ரைஸ் தூக்கிட்டு போயிடுவான்னு பார்க்கலாமா? ஒண்டி கொண்டி வரலாமா? கேர்ள்ஸ் செய்கிறாங்களா பாய்ஸ் செய்கிறாங்களா பத்துருவோமா? நீ என் ப்ரோ தான், எல்லாம் கப்பு எங்களுக்கு தான், எங்கள் ஹவுஸ் தான், நாங்கள் தான் கெத்தே, நாங்கள் தான் மாசே பாடி பண்டா பெருசாக அழகாக இருக்கா மேனா மீக்கி. ஐயடா, இவர் பெரிய உலகழக ஞான் அவரை நோக்கி கொண்டிருக்கான். மூஞ்சும் மொகரையும் ஆளும் மண்டையும். ஞானி எப்போ இவன் முடிச்சு தள்ளுவான், ஞான் எப்போ என் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். விதி, இவன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் தான் ஞான் என் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமா? எப்போ தான் இது முடியுமோ? ஆடுறேன் பார், நல்லா இடுப்பு ஆட்டிக்கிட்டு எல்லாம் வலியிறாளுக. உனக்கு என்னடி எரியுது? உனக்கினா எரியுது? நான் உன் மரம் மாமன் அப்படி எரியுதோ? ஃபயர் பர்னிங். எந்த சஞ்சாரிக்கிறது? அவன் என்ன முறமாமன் அல்ல அல்ல. நான் ஏசு அல்லான்னு இருக்கிற எல்லாம் கடவுளையும் கூப்பிட்டுட்டுக்கிறேன். நான் பயம் வந்துச்சா? ஞான் ஒன்றும் பயப்படல, அல்லானா இல்லைன்னு அர்த்தம், புரியுதா? என்ன கருமமோ நீ பேசுறதும் எனக்கு புரியல, எனக்கு புரிஞ்சா என்ன புரியலன்னா எனக்கு என்ன. என் மாமா வரான் பாரு, எப்படி ஆடுறான் பாரு, இங்கே பாரு, இங்கிட்டு பாரு. என்னையெல்லாம் ஒரு டீ போட்டு பேசாதா, அவ்வளோதான் ஒன்று. இப்போ பேசுகிறல்ல, இந்த மாதிரி பேச வேண்டியதானே? உன்னை கலந்துருவா மலையாளத்தை. ஞான் அப்படி தான் பறையும். ஐயோ பொடி. சாடி வந்து எப்படி தான் அவங்கக்கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டே இருப்பான். பிகாஸ் ஜேகேக்கு உங்களுக்கு பிடிக்காதனால அவனுக்குமே உங்களை பிடிக்காத மாதிரி காட்டிக்கும். பட் ஆடி மனசில் உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. அப்பப்போ ஜேகே இல்லாதப்போ உங்களை பார்த்துப்பான். ஜேகே இருக்கும் போது உங்கள்கிட்ட சண்டை போடுற மாதிரி நடிப்பான். அது உங்களுக்குமே தெரியும். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. ஜேகே அப்படியே அவன் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு நேரம் உங்கள் பக்கமாக தான் நடந்து வந்துட்டுருக்கான். நாடாடி நான் இங்கே நிறைய பேர் அப்படி ஸ்டவ் எரியிற மாதிரி எரியுது போல். தோத்துருவோன்னு பயமாக இருக்குதா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இவ்வளோ நேரம் ஒரே பர்னிங் தான் ப்ரோ, செம்ம பர்னிங். இங்கே பாரு, உனக்கு ஸ்மெல்லு வரல, ஏதோ வேகுது எரியுது. டேய் ஆமாடா, ஏதோ எரியுது கேவலமாக. ஏதாவது ஐஸாக ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாயேன், ஊற்றி அணைப்போம். உனக்கு மேலே ஐஸ் வைக்கணுமா ப்ரோ? நீ ஏன் ஒரு ஐஸு தானே? பா புகழ்ச்சி பிடிக்காதுடா எனக்கு. சரி போடா, போய் எனக்கு சில்லுன்னு எதை குடிக்கிறதுரோ. அப்போது நிறைய எங்கெல்லாம் எரியுது, கொஞ்சம் கூல் பண்ணணும். அங்கே நடி பாரு. என்ன பாரு, பார்த்தல ஹோல் ஸ்கூலில் என் பர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன தீயாக இருக்குதுன்னு. உனக்கு மட்டும் என்னடி? என்ன இந்த 2 ஒன்று என்னை பார்க்காதா? நாடும் போது என்னையே தானே பார்த்துட்டு இருந்தேன். என்ன பயமாக இருக்குதா? இவனுக்கு விழுந்துருவோம், இவன் அழகில் மயங்கிடுவோம், இவனை லவ் பண்ணி தொலைச்சிருவோம் அப்படின்னு பயமாக இருக்குதா? மற்ற பொண்ணுங்களாம் வர ஆளுகளே எல்லாம் என் பின்னாடி வரும்போது உனக்கு மட்டும் என்னடி? தலையில் 2 கொம்பு முளைச்சிட்டு ஆடுறியா? என்னை பார்த்தாலே முறையிற, என்கிட்ட சண்டை மட்டும் போடுற, என்ன உனக்கு? ஐயடா, இவர் பெரிய உலக அழகு, இவருக்காக நான் விழுந்துடுவேனா?
நான் போய் ஒரு கிணத்துல போய் விழுவேனோ தவிர உன்ன மாதிரி ஒருத்தனுக்காகலாம் சான்ஸே இல்லை. யோபா யோபா யோபா, நாங்களும் அப்படியே காத்துட்டுக்கிறோம், இந்த அம்மா வந்து விழுவாங்க, எங்களை லவ் பண்ணுவாங்க, கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்கன்னு. படி நீயோ மூஞ்சியோ. ஏம்மா கடவுளே, உலகத்தில் எவ்வளோ அழகழகான பொண்ணுங்க, நல்ல நல்ல பொண்ணுங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சனியை போய் எனக்கு முறப்பொண்ணா கொடுத்தேன் சாவடிக்கிறியே. இட்ஸ் டூ பேட் யூனோ. எனக்கு நன்னாட்ட அறியும் அந்த கடவுள் உனக்குன்னு பார்த்து ஒரு மோசமான கேவலமான ஒரு தோஷமான ஒரு பொண்ணையும் உனக்கு பிடிச்சி கல்யாணம் கலையணும். அப்போ தான் நீனே அடங்குவ. அவ்வளோ உனக்கு கல்யாணம் கலந்துட்டு அவ்வளோ சாவிடும் உன்ன மாதிரி ஒருத்தனை கட்டிக்கிட்டு. ஞானமா தெய்வத்துக்கிட்ட வரம் கேட்டேன், உனக்கு போய் நான் முறை பண்ணா வந்து வாய்க்கணும்னு. எல்லாம் என் விதி. உனக்கு போய் நான் வந்து வாய்ச்ச பாரு. உலகத்துலேயே எல்லாம் இந்த எந்த மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தன் எனக்கு வந்து வாய்ச்சிருக்கான் முறை மாமனா. ஸோ அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்டேஜ்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, உங்களை தான் கூப்பிட்றாங்க நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு. ஸோ நீங்களும் ஜேகே பார்த்து முறைச்சிட்டே போகிறீங்க. அப்போலே அவனை திரும்பி பார்த்துட்டு, ஹேட் யூ ராஸ்கல், ஹேட் யூ டே கொந்தானி அப்படின்ட்டு அவனும் சொல்லி ஒரு கச்சிஃப் எடுத்து அப்படியே ஃபேஸில் இருக்க ஸ்வெட்டெல்லாம் அப்படியே தொடச்சிக்கிட்டு இருக்கான். அவனை சுற்றி இருக்க எல்லா பொண்ணுங்களுமே ஜேகேவே பார்த்து வளைஞ்சிட்டு இருக்காளுங்க. ஜேகே அப்படியே அவங்களாம் பார்த்துட்டு, சின்னதெல்லாம் இப்படி பார்க்குறாளுங்க, யோ எங்கடா போன ஆடி அப்படின்னு ஆடியை தேடிட்டு பார்த்தா ஆடி 2 கோக் பாட்டில் அப்படியே வந்துட்டு இருக்கான். ஸோ ஜேகே அப்படியே அந்த கோக்கை சிப் பண்ண அப்படியே ஸ்டேஜை தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே மைக்கெலாம் செட் பண்ணிவிட்டு அப்படியே பாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பெண்ணுக்கு பிடிக்காத முரடா உன்னை ரசித்தேன், தொட்டதும் விழுந்த விடம் ஆடது பிடிக்காத கர்வம் அதை மறுத்தேன், ஒளி குத்து முந்தன் மார்பு என் பஞ்சு மெத்தையோ, என் உயிர் திரிக்கும் முத்தம் அது என்ன வித்தையோ, உன்னை போலே ஸோ ஜங்குக் அப்படியே மிஸ்மரைஸ்ட் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஆடி பக்கத்தில் வந்துட்டு, பிரா அங்கிட்ட பாரு, உன் முன்னி மாவன் எவனோ ஒருத்தன் வச்சாக்கண்ணை வாங்காமல் சைட் அடிக்கிறான் ப்ரோ. தோ அந்த அர்ஜுன் பையன்தான், அங்கே பாரு, அவன் மேலேருந்து பாட இவன் கீழேருந்து வைப் பண்ண, ஐய ஒரே காதல் சோர்வுமோ. அவ்வளோதான். ஜேகேக்கு இது கேட்டேன்னு சொல்லுன்னு எகிறது. அவன் அப்படியே இங்கிட்டு நின்றுட்டு அந்த பையனை தான் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அர்ஜுனுக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு நீங்கள் பாடும்போது அவன் ரொம்ப ரசித்து கேட்பான். உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட. ஆனால் ஜேகேக்கு அர்ஜுனை கண்டாலே ஆகாது. நீங்களும் இதாண்டா சாக்கு அப்படின்ட்டு அர்ஜுனை பார்த்து பார்த்தே பாடிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு லைன்ஸையும். இது பார்க்க ஜேகேக்கு செம்மையாக காண்டிகிறது. ஆனால் நீங்களும் அர்ஜுனை பார்த்து, நீ ஒரு தீ என்றால் நான் குளிர் காய்வேன், அன்பே தீயாயிரு, நீ ஒரு முள் என்றால் நான் அதில் ரோஜா, அன்பே முள்ளாயிரு, நீ வீரமான கல்லு உள்ளூரும் சொல்லுது, ஈரமான பாரு என் உள்ளம் சொல்லுது, உன்னை மொத்தம் நேசிக்கிறேன், உந்தன் மூச்சை சுவாசிக்கிறேன், நீ வசிக்கும் குடிசை என் பாட மாளிகை, காதலோடு வேதமே. ஸோ நீங்கள் பாடி முடித்ததும் செம்ம கிளாப்ஸு, எல்லாருமே பயங்கரமாக கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. ஜங்குக் சரியாந்திர காண்டு. நீங்கள் அப்படியே பாடி முடிச்சுட்டு அப்படியே உங்கள் கிளாஸுக்கு தான் போகிறீங்க. கிளாஸில் யாருமே இல்லை. பார்த்தா ஜங்குக் அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கிளாஸ் டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வரான். ஏட்டா என்ன பண்ணுறீங்க? சே நான் ஏட்டா சேட்டான்னு என்ன அப்படிலாம் கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது? நான் பாட்ரி பாடுறேன், நான் பாட்டு பாடுறேன், அப்படியே வளீர நான் அர்ஜுனுக்கு உனக்கு லவ்ஸா? ഞാൻ என்னமோ பாடுவேன், உங்களுக்கு என்ன வந்தது? நான் அர்ஜுன், அது உங்களுக்கு எதுக்கு? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீயும் அர்ஜுன் நான் லவ் பண்ணுறீங்களா? அப்படியே ரிலிக்ஸ்லேயே வளீரி. அப்படியே அவனும் கீழே நின்று அப்படியே வெயிட் பண்ணுறான். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பக்கத்தில் ஆடி என்ன சொன்னா தெரியுமா? ப்ரோ நான் ப்ரோ ரிலிக்ஸ் இது, என் உயிர் திரிக்கும் முத்தம் என்ன வித்தையோவா
அப்பன்னா 2 பேரும் கிஸ் அடிச்சிட்டாங்களா? நான் ப்ரோ உனக்கு தெரியாதா இந்த மேட்ரு? உனக்கு தெரியாமையா அப்போ உங்களுக்கு நடந்துரும் அப்படின்றான். சொல்லு நான் 2 பேரும் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? எல்லாம் முடிச்சிட்டிங்களாடி? அப்படின்ட்டு உங்கள் நெக்கை பிடிச்சிட்டு அப்படியே டைட்டாக கேட்டுட்டு இருக்கோம். அவன் கண் எல்லாமே செவக்குது. நீங்கள் அப்படியே மனசுக்குள்ள ஆமாம் எல்லாம் முடிச்சிட்டாங்க. கேட்குறான் பாரு கேள்வி. நான் யாருக்கு பாடுறேன்னு கூட எனக்கு தெரியாது. சரியான மொக்க முடையன். நான் உன்னை வெறுப்பேற்ற தான் பாடினேன். நீ என்ன வேணா நினச்சிக்கோ. என் 2 அடி அடிப்பியா? அடிச்சுக்கோ, எனக்கு கவலை இல்லை. நான் வந்து அதுக்கு மேலே அடி கொடுப்பேன். பார்க்குறான் பாரு நல்லா. ஏய் இப்படி பார்க்காதடி. கேட்குறதுக்கு பதில் சொல்ல. என்ன 2 பேர் லவ் பண்ணுறீங்களா? வீட்டில் சொல்லிட்டியா எல்லாத்தையும்? நான் போய் சொல்லவா? நான் போய் சொல்லவா? படிக்கிற காலத்தில் எதுக்குடி லவ் உனக்கு? படிக்கிற காலத்தில் எதுக்கு லவ்? ஐயா 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 நிறுத்துங்க. என்ன நீ பாட்டு லவ் எதுன்னு பேசிகிட்டு இருக்க? அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஞான் அவனை லவ் எல்லாம் பண்ணல. எனக்கு அவனை பிடிக்கும். யார் சொன்னா ஞான் அவனை பிரேமிக்கிறேன்ட்டு? ஞான் அவனை லவ்லாம் பண்ணல. எனக்கு அவனை பிடிக்கும் அவ்வளோதான். ஞான் சும்மா தான் பாடினேன். நீ என்ன நான் அவனுக்கு பாடினேன்னு நினச்சி என்னென்னமா பேசிகிட்டு இருக்க? கேள்விப்பட்டேன். கீழே அவனை அடிச்சுட்டு வந்திருக்கியாமே, எதுக்கு அவனை அடிக்கிற? நான் யாருக்கும் பாடுறேன் என்னமோ பண்ணுறேன். உனக்கு என்ன பொசு வாங்குதா? மயிறு எனக்கு எதுவும் ஆகலை. நீ ஏன் அப்படி பாடின? அவன் ஏன் உனக்கு இப்படி ஆடினான்? எனக்கு அதான் வேணும். மண்டை காயுது. ஏன் காயுதுன்னு தெரியல. எனக்கு என்னட்ட அறியும்? எனக்கு எதுவும் அறியலை. நீ தள்ளு. சும்மா வந்துட்டு என்கிட்ட வம்பு இழுக்கிறது எனக்கு வேலை. தள்ளு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு போக பார்க்குறீங்க. இப்போ ஜேகே அப்படியே உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு அவனுக்கு செம்ம கோபம். என்ன பண்ணுறது தெரியாமல் கிஸ் பண்ணுற. இனிமே அவன்கிட்ட பேசுவியா? எனக்கு எரிச்சல் ஆகுது. அவன்கிட்ட போய் பேசுவியா? அவன்கிட்ட பேசுவியா? பேச விட்டு இனி எவனுக்காவது பாடுனா எவனுக்காவது பேசுனான்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு அவ்வளோதாண்டி. மிருகம் மாதிரி நடந்துக்காத தள்ளி செக்கி. என்ன நீ இப்படி பண்ற? ஞானோட வெறுப்பேத்தான் அப்படி பண்ண. அதுக்கு நீ இப்படிலாம் பண்ணுவியா? சே மிருகமாடா நீ? ஆமாடி மிருகம்தான் நான். இன்னொரு வாட்டி என்ன டென்ஷன் எத்தனை பார்த்தனவி இருக்கிறதுல சனத்தை அவுத்து போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கி அப்படியே டோர்கிட்ட வேகமாக போகிறான். அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு நான் உன்னை லவ் பண்ணலடி. நான் உன்னை லவ் பண்ணல. வெறுகிறேன். உன்னை அடியோட வெறுகிறேன். ஹேட்டியோ நீ எவனை கூடயாவது பேசுனா சாவடிச்சிருவான் உன்னை அப்படின்ட்டு அவன் பாட்டு டோரை திறந்துட்டு போகிறான். வெளியே ஆடி இதெல்லாம் பார்த்துருப்பான். அவன் அப்படியே கோப்பாட்டில் வச்சுட்டு ப்ரோ அப்படின்ட்டு பேந்தன் முழிச்சிட்டு இருக்கான். இங்கே அப்படியே உங்களை பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருந்திருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த இன்சிடெண்ட் நடந்து பல வருஷம் ஆயிருக்கும். இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தோன்னா தயவங்க வீட்டில் தான் எல்லாருமே குட்டீஸ்லாம் அப்படியே ரொம்ப ஜாலியாக ஆடிட்டுருக்காங்க. பெரியவங்க எல்லாருமே அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க மேரேஜ் விஷயத்துக்கு. ஸோ அந்த குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு செல்லக்குட்டி இருக்கா. எஸ் அது நீங்கள் தான். ചേച്ചി ഞാൻ ഓൺ ചെയ്യുമോ ഈ പാട്ട്? ഓൺ ചെയ്. ஓ சாரோ ஜானு வாங்க, வந்து ஹாலில் வாங்க. அம்மாயி அச்சா என்ன அவட நோக்கி கொண்டு இங்கே வாங்க வந்து ஆடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் கூப்பிட்டு ஆட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ப்ரோ உங்கள் வீட்டில் ஒரே பாட்டு சண்டை கேக்குது. அதான்டா எனக்கு புரியல. ஒருவேளை நான் வரேன்னு சொல்லிட்டு வெல்கம் டான்ஸ் ஆடுறாங்களோ? ப்ரோ அவ்வளோ சீனா ப்ரோ உனக்கு உங்கள் வீட்டில். நான்லாம் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளடா. போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக உள்ளே வந்து பார்த்தா நீங்கள்லாம் தான் ஆடிட்டுருக்கீங்க. ப்ரோ பல்பே உனக்காக ஒன்றும் ஆடல. அங்கே ஏதோ குத்தாட்டம் ஆடுறாங்க. அப்படி இல்லாதப்போ வீட்டில் இந்த ஆட்டம் தான் ஆடுறாங்களா ப்ரோ? அண்ணா ப்ரோ யார் ப்ரோ அந்த பொண்ணு? நடுவில் கொஞ்சம் குள்ளமாக அழகா செம்ம கட்டையாக இருக்கு ப்ரோ. நான் அவங்க சொந்தக்கார பொண்ணா? ஏய் கண்ணு காமத்தில் நாரணவனே, அவள் ஏன் தங்கச்சிடா. வாட் ப்ரோ பையனா? ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி இவ்வளோ அழகாயிட்டா. ஸ்கூலில் பார்த்த பொண்ணு
என்ன ஆட்டம் ஆடுதுப்பா. உன் தங்கச்சியை பாரு, அது அது ஜங்குகோட பிளாக் டிஷர்ட் தானே? ஸ்கூல் டேஸில் மாட்டிகிட்டு இருப்பானே அந்த டிஷர்ட் தானே? அதையும் தங்கச்சி மாட்டிட்டு ஆடிட்டுக்கிறா. எங்கே தள்ளு விட்டுங்கப்பா மவளே, இவ ஏன்டா இதை மட்டும் ஆடிட்டு இருக்கா? இவ ஜேகே கண்ணில் மட்டினா அவ்வளோதான் செத்தா இவ. ஏய் மயன், லூசு எக்குள்ள கத்திருக்கா, இங்கிட்டு போடுறி. ஏட்டா எப்படி உண்டு? இப்போதான் வந்தியா? வா வந்து ஆடலாம். இப்போ ஜங்குக்கு வந்து ஆட போகிறான். ஐயோ இவன் எங்கே போனான்? ஜேகே அப்படின்னு சுற்றி ஜேகேவை தான் பார்க்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு காணும், எங்கே போனானே தெரியல. பார்த்தா அவங்களோட அம்மா அப்பா எல்லாமே வந்துட்டாங்க வீட்டுக்கு. அடே செல்லமே, என்னடா உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு தான் வீடு பக்கம் வரணும்னு உனக்கு தோணுதா? அம்மா பார்க்கணுன்னு ஒரு வாட்டி கூட உனக்கு தோணலையாடா? எம்பட்டி இழைச்சி போயிட்ட. அடடே ஆடி நீயும் வந்திருக்கியாடா? வீட்டில் எல்லோரும் எப்படிடா இருக்காங்க தங்கோ? நீ நல்லா இருக்கல்ல? ஆமாண்டி, நானும் வந்திருக்கிறேன், ஜங்குவும் வந்திருக்கிறான். ஜங்குக்கா எங்கே? இளவு எங்கடா போனான் அவன் இந்த ஜேகே? ப்ரோ ஒரு வேளை அவன் ரூம் போயிருப்பானோ? போனாலும் போயிருப்பான், அவனுக்கு தான் சரி போயிருக்கணும். ஆனால் இவளை பார்த்துருப்பானா தெரிலையே. பார்த்துருந்தானா ஆரம்பிச்சிருவானே ரொம்ப. ப்ரோ நீ ஒன்றும் பயப்படாத ப்ரோலாம் பார்த்துருக்காது, அது நேராக மூட்டை மூச்சு கட்டிட்டு மேலே போயிருக்கோம். நீ சீக்கிரம் போய் தங்கச்சி அந்த ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்லு ப்ரோ. அவன் கண்ணில் மாட்டினானா மறியற ஏதாவது பண்ணி விட்டுற போகிறான். நீ போ ப்ரோ, போய் உன் தங்கச்சி அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பொண்ணு மாதிரி வா சொல்லு ப்ரோ, பொண்ணு மாதிரி. அப்போ எம்பிட்டு ஞான் என்ன லூஸ் மாதிரி இருக்கேனா? குட்டி பிசாசு, என்ன ட்ரெஸ் இது? இதை மாட்டி சுற்றிட்டு இருக்கிற? ஏன் ட்ரெஸ்ஸு எல்லாம் அம்மா துவச்சி போட்டு போய் ஞான் என்ன செய்ய? உன் கபோர்டில் இந்த ட்ரெஸ்ஸு தான் இருந்தது, அதான் ஞான் போட்டுக்கிட்டேன். உனக்கு என்ன? இப்போ ட்ரெஸ்ஸு எல்லாம் காய்ச்சிட்டாங்க, ஞான் என் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கும், வந்தோடனே ஆடுவான். உன் டிஷர்ட் நான் மாட்டிட்டேன்னு உனக்கு என்ன கோவமா? ஏய் இது ஏன் டிஷர்ட் இல்லடி, அது வந்து அடத்தையும் என்னடா வந்ததும் வராதுமா இவளுக்கிட்ட வம்பிழுத்துட்ருக்க. பாரம்மி சீட்டாக்கு இதே வேலையாக போய் எப்போ பார்த்தாலும் பாரு என்கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கு. இவ்வளோ நாள் கழிச்சு வரா, ஏதோ ஆசையாக பேசுகிறானா, நீ வந்தோடனே திட்டிகிட்டு இருக்கான். சரிவா இரு நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா போ, டைம் ஆகிட்டே இருக்கு. அதான் நீயும் போ, ஒரு ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா. என்னாடி நீயும் ரெஃப்ரெஷ் ஆகிக்கூடா, நான் ஹீட்டர்லாம் போட்டேன் சரிங்களா? நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க, நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போயிடலாம், ஓகேவா? டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மாவும் போயிட்டாங்க. ஸோ வயன் வந்துட்டு டைரெக்டாக அவன் ரூமுக்கு போயிடுறா. இங்கே வந்து தயாங்க ஆடி மூஞ்சி பார்த்துட்டு என்னடா விதி இப்படி விளாடுது? ஆமாம் ப்ரோ, நம்ம உன்னை நினச்சா விதி அது ஒரு விளாடுது, ஆரம்பமே அமர்க்கல மாதிரியே. கடவுளே, இந்த வயனை மட்டும் இந்த காலத்தில் ஜங்குக்கு பார்த்துடக்கூடாது, இல்லைனா வீடு கல்யாண வீட்டிலேருந்து வேறு வீடாக மாறிடும். எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும்னு பார்த்தா இங்கிட்ட வேறு ஏதோ நடந்துடும் போல இருக்குதே. ஷோ இதுங்க நடுவில் மாட்டிக்கிட்டு நான் வேற முழிச்சு சாவறேன். ப்ரோ நடப்பது அனைத்தும் நன்மைக்கே, வா ப்ரோ நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆகும், வர கச்சான்னு இருக்கு, சீக்கிரம் நல்லா அப்படியே நல்லா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரணும் ப்ரோ, வா ப்ரோ அப்படின்ட்டு ஆடி அப்படியே தாங்க எடுத்துகிட்டு போயிடுறான் ரூம்க்கு. அவங்க 2 பேருமே ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டாங்க. அப்பளே இங்கிட்ட உங்கள் ரூம்க்கு வந்தா எந்த பேக் இது இம்பிட்டு பெருசு? ஒருவேளை சேட்டா பேக்காக இருக்குமோ? இச்சேட்டாக்கு இதுவே வேலையாக போய் அவன் ரூம் அங்கிட்டு தானே இருக்குது, அங்கிட்டு போய் அவரை விற்க வேண்டியது தானே, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஏன் ரூம்லேயே போடுற வேண்டியது. வந்தது வராதமாக என்கிட்ட வம்பல் தரல அப்படின்ட்டு அந்த பேக்கை தூக்கி இங்கே ஒளிய வச்சிட்ருக்கீங்க. ஒரு வேளை இது சேட்டா ரெடி ஆகிறதுக்காக இது ட்ரெஸ்ஸு உள்ளே வச்சுருந்ததுன்னா என்ன செய்ய? எனக்கு என்ன வந்தோன்னு என்கிட்ட வம்பல் தரத்துல, அது நல்லா அலையட்டும், கொஞ்ச நேரம் அது அழுதாதான் அதுக்கு வந்து புத்தி எட்டும். அம்மா வந்துட்டு கற்றுவாங்கல்ல, என்னதாயோ என்ன கூட ரெடி ஆகலையான்ட்டு நல்லா அம்மா கிட்ட போய் கற்று வாங்கணும், அப்போ தான் அதுக்கெல்லாம் இதுவும் ஆகும். எந்த ரெஸ்ட் ரூமில் தான் சத்தம் வருது? ஒருவேளை நான் அம்மாயை பார்க்க போன டைமில் தயாங்க ஏன் ரூம் ரெஸ்ட் ரூமுக்கு போந்துடுச்சோ? சேட்டாக்கு இதுவே வேலையாக போய் தயாங்க ரூம் அவட தானே. சங்கு நீ எவடா? ஜேகே தான் அப்படியே டவல் மட்டும் வியா பண்ணிட்டு நல்லா தண்ணி சொட்டு நின்றுட்டு இருக்கான். பையன் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பாரு போல், அப்படியே உங்களையே பார்த்து நிற்கிறான் ஹேண்ட்ஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு. பக்கத்தில் தானே சேட்டா ரூம்
நீங்கள் അവിടെ പോയിരിക്കலாம்ல. ഇത് എന്താ റൂം? சரி ഞാൻ வெளியே போகிறேன், நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுங்க. ஐயோ சேட்டா பேக் நினச்சா அது இவர் பேக்கா நினச்சி பிளாக் கலர் இருக்கும் போது இது சேட்டா பேக்காக இருந்திருக்காது. ஐயோ இல்லை 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 வயன், நீ வெளியே போய் ஏய் எங்கடி போகிற? இல்லை இல்லை வயன் இல்லை, நீ கதை ஓடிடு. நீ கதை இவ்வளோ வருஷம் கழிச்சு இவனை பார்க்குறேன். ஆனால் எதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏய் ஒன்னத்தான் நில்றி. എന്താ உங்களுக்கு? ഞാൻ ഇപ്പോൾ പറഞ്ഞല്ലോ, நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க. இப்போ யாராவது கண்டுச்சுன்னா பெரிய பிரச்சனையாக போய் நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க, நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் போக பார்க்குறீங்க. ஆனால் ஜேகே அப்படியே உங்கள் பின்னாடி பக்கமாக வந்து உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சா அப்படியே அவன் பக்கமாக இழுத்துக்கிறான். ஸோ உங்கள் ஷோல்டர் அப்படியே போய் என் பாடியோட ஹிட் ஆகுது. ஜேகே என்ன செய்கிறீங்க? விடுங்க, நான் போகணும். நீ எங்கே வேணா போ, முதல்ல ட்ரெஸ்ஸை கழட்டு. என்ன? ഞാൻ ஏன் ட்ரெஸ்ஸை கழட்டணும்? நீங்கள் விடுங்க. என்ன? ஏய் கழட்ரி. நீ கழட்டுறியா இல்லை நான் கழட்டவா? நான் கழட்டினேன்னு என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. நான் இப்போ சீட்டாவை கூப்பிடுவேன், அம்மா அச்சி எல்லாம் வந்துடும், இப்போ பெரிய பிரச்சனையாயிடும். வம்பப்படாத, விடு என்ன? ஏய் ஏன் ட்ரெஸ்ஸை மாட்டிகிட்டு இருக்கிற குடுனா கொடுக்க மாட்டுற. இது ஏன் டிஷர்ட்டு, எவ்வளோ தேர் என்ன ஏன் டிஷர்ட்டை மட்டும் ஏன் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன்? என்னென்ன பாருக்கா என் டிஷர்ட்டை மாற்றி சுற்றிட்டு இருக்கிற. ஹேர் ஸ்மெல் அப்படி என் பாடி ஃபுல்லாக போகிறதுக்கு. இது இந்த டிஷர்ட்டா? ஐயச்சி, ഞാൻ ഇത് ചേട്ടാ ടീഷർട്ട് അടിച്ച് நான் போட்டுட்டு இருந்தேன். உன் டிஷர்ட் தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே தூக்கி போட்டிருப்பேன். நீ தள்ளு. நான் டக்குன்னு இந்த டிஷர்ட்டை மாட்டிட்டு போய் ரெடி ஆகிட்டு வரணும். சி, உன் டிஷர்ட் நான் இவ்வளோ நேரம் போட்டுட்டு இருந்தேன். டாட்டா அப்பா, நான் நடிப்பு. நீ என்ன இந்த டிஷர்ட்டில் பார்த்ததே இல்லை. அப்படியே இது பார்த்த தேங் சைஸில் அடி இருக்குது இந்த டிஷர்ட்டு. உனக்கு தெரியவே தெரியாது இது யார் டிஷர்ட்டுன்ட்டு. இம்பிட்டு நேரம் கீழே போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தேன்ல, பார்த்துட்டு தான் இருந்தேன். எதுக்கு வந்தோடனே வம்பு வேணாம் தான் நான் பாட்டு மூடிட்டு குளிக்க வந்துட்டேன். நான் இங்கே தெரிஞ்சு தானே என் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்குற. இப்போ வேறு என் ட்ரெஸ் எல்லாம் வேறு ஒளிய வச்சிட்டேன். நான் இப்படி நிற்கவா? உன் முன்னாடி இப்படி நிற்கவா? எத்தனை நாள் ஆசை இப்படி பார்க்கணுன்னு? கேள்வி நான் கேட்கணும். ஏன் ரூம் தெரிஞ்சு தானே நீ இங்கே வந்த? உனக்கு மேனேஜ் இல்லை? இது ஒரு பொண்ணோட ரூம், ஒரு ஆம்பளை. நீ எதுக்கு ஏன் ரூமுக்கு வர? என் இஷ்டம், என் மச்சான் வீடு, நான் எங்கே வேணா போவேன். நீ தான் எல்லா இடத்துலையும் அப்படியே பப்ளிக்காக போட்டு வச்சிருக்கிறியே. சரி, நான் வந்து பார்த்தா விட்டேன். வேற ஏதாவது காஜி வந்திருந்தானா எந்நேரம் பண்ணிட்டுலாம் இருந்துருப்பா. இப்படியா எல்லாத்தையும் பப்ளிக்காக போட்டு வைப்பாங்க. என்ன எந்த பரையிற? தோ பெட்டில் எல்லாத்துலையும் அப்படியே போட்டு வச்சிருக்கிறியே. ஐயோ, இது நான் மறந்து அப்படின்ட்டு பெட் மேலே கிடக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே மறைச்சி வச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் கிட்ட தான் நடந்து வந்துட்டுருக்கான். வந்துட்டு அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணபடி, ஆடை மாற ஜாடை மாற கூந்தல் நீளம் யாவும் மாற கண்களோ உன் கண்களோ அது மாறவில்லை, கண்களோ என் கண்களோ தானோ. இப்போ எதுக்கு இந்த பாட்டை யோசிச்சுட்டுக்கிறேன்? ஜேகே என்னடா ஆச்சு உனக்கு? புத்தி கித்தி இதை கெட்டு போச்சான்னு இல்லை, நீ வெறுகணும், அட்டியோட வெறுகணும். அதை விட்டு ஏன்டா அவள் கண்ணையே பார்த்துட்டுக்கிற? டே ஜேகே வேணா ஜேகே, அவள் கண்ணை பார்க்காத. ஸோ ஆடி அப்படியே அந்த பக்கமாக சிப்ஸ் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருப்பான். ஸோ ஜன்னல் வந்து லைட்டாக ஓப்பனில் தான் இருந்திருக்கும். என்னென்னு அப்படியே பார்த்தா இங்கே உள்ள எப்படி ஜெயே ப்ரோ என்ன ப்ரோ எல்லாம் தப்பு ப்ரோ. நான் ப்ரோ அந்த பொண்ணை கருபலி ப்ரோ இது கல்யாண வீடு ப்ரோ. கதவு அவங்க அப்பா கதவு நல்ல வேலை தொந்துச்சு. டே ஜேகே ப்ரோ விட்டு ப்ரோ, அந்த பொண்ணு விட்டு ப்ரோ என்ன ப்ரோ வெளியேருந்து யாராவது பார்த்தா என்னத்துக்கு ஆகுறது? ப்ரோ நீ வா ப்ரோ, தேங்குறோம் போகலாம் வா ப்ரோ அப்படின்ட்டு ஆடி அப்படியே ஜேகே வந்துட்டு மேலே ஒரு துண்டு போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டான். பிகாஸ் வெளியே அவ்வளோ பேர் இருந்திருக்க மாட்டாங்க, இது கரெக்டாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஜேகே எடுத்துகிட்டு போயிட்டான். நீங்கள் அப்படியே வாலில் சாஞ்சபடி அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. ஜேகே
நான் நான் ஸ்கூலில் பார்த்தா அதே ஜேகே, ஆனால் பிஹேவியர் தான் சேம். ஆனால் அது டோட்டலாக பியர்சிங்லாம் பண்ணி டேட்டூலாம் போட்டு என்ன என்ன இவன் எப்படி இருக்கான்? லிப்பில் அந்த மோல் கிட்ட இவன் எப்படிலாம் பியர்சிங் பண்ண இப்படி மாறி இருக்கான். ஆனால் அப்போ இவனை பார்த்து எனக்கு பயம் வரல. இப்போ இவன் கிட்ட வந்து எனக்கு ஏன் பயமாக இருக்கு? எனக்கு ஏன் ஒரு மாதிரி பண்ணுது? நீ இதெல்லாம் நினச்சிட்டு மண்டைய குழப்பிக்காத. நீ போய் ரெடியாக அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்குள்ளே அப்படியே புலம்பிட்டு போய் ரெடியாக போயிட்டீங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வராங்கன்றதுக்காக வீட்லேயே வந்துட்டு ஒரு டிஜே செட்டப் மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி எல்லோரும் உட்காந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு செகண்ட் அந்த ஹோல் ஃபேமிலியுமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரே பார்த்துட்டு இருக்காங்க. எஸ், நம்ம ஜங்குக், தயாங், ஆடி 3 பேருமே செம்ம மாதம் அப்படியே வேஷ்டி ஷர்ட்டு, கையில் வந்து காப்பு, நெத்தியில் சந்தனோன்ட்டு வேற மாதிரி பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க. அதுலேயும் ஜங்குக்கு சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக இருக்கான். அப்படியே அவங்க அப்படியே லைனாக வரவும் ஜேகே அப்படியே அவன் வேஷ்டி அப்படியே மடித்து கட்டுறாரு. அவ்வளோதான், அப்படியே ஹார்ட் அப்படியே தூக்கி கையில் எடுத்துகிட்டு வந்து ஜேகே கையில் கொடுத்துடலாம் போல், அவ்வளோட்டு அழகாக இருக்கான். ஸோ ஜேகே, தயாங், ஆடி 3 பேருமே வேஷ்டியை மடித்து கட்டிட்டு அப்படியே 3 பேரையும் பார்த்துபடி பாடிட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இப்படியே பாடிட்டே ஆடிட்டு இருந்த இந்த டைமு வேற ஒருத்தவங்க ஷோவாக மாற்றுறதுக்கு அப்படியே டிஜேவே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்கான். டிஜே ஸ்டாப் பண்ண, நீ என்னடா பாட்டு ஆஃப் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை அப்படியே சைலண்ட் ஆகி அப்படியே ஸ்டேர்கேஸ் பார்த்தா தேவதை மாதிரி அப்படியே கேரளா ஸ்டைலில் மெல்லமாக அப்படி இறங்கி வரீங்க. ஸோ டிஜே இவ்வளோ நேரம் ஓண்ட மோடில் பாட்டு போட்டுவேன் அப்படியே கொஞ்சம் கையை மாற்றி Hit one, தித்திக்கும் முதடுக தேனனை இனித்திட தனிமிக திருமக நாடே. இரு கரங்களும் இரவிலும் கணத்திட கூட உறுப்புகள் உருகுது உறவாடே. காலத்தால் பிரிக்க முடியாது எமது காத கவி நீடோடி வாழ்க. சொக்கத்தின் உச்சத்தை இன்பத்து மிச்சத்தை வாழ்க்கையின் அர்த்தத்தை மடியின தேட. எனக்குள்ள ஒரு காத மிருகம் ஒன்று உறங்கி கிடக்குதை எழுப்பியதாரே. திருமகளை உன்னிடைகளை கசத்திய உயிரை குதித்து விதிமுறைகளை மீறே. எனக்குள்ள ஒரு காத மிருகம் ஒன்று உறங்கி கிடக்குதை எழுப்பியதாரே. திருமகளை உன்னிடைகளை கசத்திய உயிரை குதித்து விதிமுறைகளை மீறே. ஸோ நீங்களும் ரொம்ப அழகாக இறங்கி வரீங்க. கையில் மருதாணி, லோட்டஸ் டிசைனில், காலில் கொலுசு, இடுப்பில் ஹிப் செயின், காதில் ரொம்ப அழகான ஜிமிக்கி, நெத்தியில் ஒரு குட்டி போட்டு அதுக்கு மேலே சந்தனம், ஹாஃப் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அதில் மல்லிப்பூ. ஐயோ, சொல்ல வார்த்தையே இல்லை, அம்பட்டு அழகாக இருக்கீங்க. கண்ணில் மை, ஐலைனருன்ட்டு பெருசாக மேக்கப் இல்லை, அவ்வளோதான். இதெல்லாத்தையும் ஜேகே அப்படி இன்ச் பை இன்ச்சும் நோட் பண்ணுறான். பேக்ரவுண்டில் இந்த பாட்டு. அப்போ ஜேகேயோட இமேஜினேஷன் வேறு எங்கிட்டோ போகுது. கரெக்டாக நீங்களும் கீழே குனிஞ்சிட்டே வந்தீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் ஜேகேயோட மீட் பண்ணும்போது ஒரு ஸ்பார்க். ஜேகேக்கு எப்படி இருக்குன்னா, பார்வை வீசுவாள் உயிரின் கயிறில் அவளுமே. செவ்விதழ் வருடும் போது தேக தங்கம் உருகுமே. உலகின் ஓசை அடங்கும் போது உயிரின் ஓசை தொடங்குமே. வானிலா நாடுமே. உன்னுள்ளே திருமண கனவு கதல ஒரு விதமான மாற்றம் இல்ல. இரவின உந்த மடிகளை தவடு தினமும் தர வேண்டின முத்தங்கள் இல்ல. கட்டில் தினம் கதகளியாட மயில் ஆடுது ஆண்மான் வாட. மதி சாய்ந்தது முன்ன நறுகளை நான் இருக்கையில் அரவணி திருகுடலோட. மல்லிகை பூக்கள் கொண்டே வந்தாலே வாழத்தண்டே. மின்சார கண்கள் உண்டே நதி மூகினை காதல் கொண்டே. மல்லிகை பூக்கள் கொண்டே வந்தாலே வாழத்தண்டே. மின்சார கண்கள் உண்டே மதி மூகினை காதல் கொண்டே. ஸோ லிட்ரலி எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு சுற்றி போடணுன்ட்டு அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் சொல்லிவிட்டு உங்களோட பியூட்டியை வந்து ப்ரேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஜேகே எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு ஏனே தெரியல உங்களுக்கு தேடணும்னு தோணுது. நீங்கள் அப்படியே எக்கி பார்த்துட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு கை அப்படியே உங்களை இழுத்து ஒரு ரூம்குள்ளே அப்படியே இழுத்துருது. எந்தா அர்ஜுன், நீயும் இவட அடடி என்ன இவ்வளோ அழகாயிட்டு சேட்டா? அது ஒன்றும் இல்லை,
இன்றைக்கி தான் அவங்க அக்காவுக்கு கல்யாணம். எங்கள் வீட்லேயே வந்து இன்விடேஷன் வச்சாங்க. ஆச்சி பறஞ்சிச்சு உங்கள் வீட்லேயே வந்து இன்விடேஷன் வந்து அச்சா வச்சாச்சுன்னு. ஆனால் நீ இங்கே வருவேன்னு எனக்கு தெரியல. நீ நேராக மண்டபத்துக்கு தான் வருவேன்னு நான் அறிஞ்சேன். நானும் மண்டபம் தான் போகலான்னு இருந்தேன். சரி ஒரேட்ட உன்னையும் பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக மண்டபம் போயிடலாமே, நீ இங்கே தான் இருக்கேன்னு சொன்னாங்க. நேற்று தான் வந்த போல் யூஎஸ்லேருந்து. சேட்டா நேற்று தான் ஞானே இங்கே வந்தேன் யூஎஸ்லேருந்து. இத்தனால ஏன் வரல? எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் தெரியுமா ஒன்று? புரியுது சேட்டா. சரி இப்போ எதுக்கு அதெல்லாம்? நீங்கள் சோறு கழிச்சிங்களோ? சாப்பிட்டாச்சு. சரி வயன் சேட்டா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு அந்த அவுட்ஃபிட்டில். தேங்க்ஸ் சேட்டா. ப்ரோ அங்கிட்டு பாரு, அர்ஜுன் தானே அது. டாடி அவன் ஏன்டா இங்கே வரப்போகிறான்? அவன் துபாயில் போய் செட்டில் ஆகிட்டான்னு நான் தான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அவனா இங்கே வந்திருக்க மாட்டான், சான்ஸ் இல்லை. இல்லை ப்ரோ, அங்கே பாரு ஒயன் பக்கத்தில் நீரானே நல்லா ஒட்டின்ட்டு பாரு ப்ரோ, என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடுக்கு ரூமில். ஏன்னா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே ஆடி தள்ளி விட்டு பார்த்தா நீங்களும் அர்ஜுனும் பேசிட்டு தான் இருக்கீங்க. அது பார்த்து ஏன்னு தெரியல, இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஹாப்பி மூடில் இருந்தவன் அவள் கண்ணெல்லாம் லைட்டாக ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அவனே அறியாமல் ஒரு மாதிரி கோவமாகறான். இவனெல்லாம் ஏன்டா இங்கே வர சொன்னானுங்க? எங்கே அதை தயாங்க? எங்கே தயாங்க? ப்ரோ தயாங்க ஆல்ரெடி மண்டபத்துக்கு போயிட்டான் ப்ரோ. நம்ம தான் இப்போல்லாம் போகணும். ஒரு வேளை அர்ஜுன் இவளை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துடுவானோ? ஆனால் அர்ஜுன் நல்ல பையன்தான் ப்ரோ, வயனை நம்பி அனுப்பலாம், பிரச்சனை இல்லை. பத்திரமா பார்த்துட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவான். மயிரை புடுங்குவான். அவன் எதுக்குடா இவளை கூட்டிகிட்டு போகணும்? ப்ரோ யார் அவளை கூட்டிகிட்டு போனால் உனக்கு என்ன ப்ரோ? உனக்கு தான் அவளை பிடிக்காதுல்ல? ஆமாம் எனக்கு பிடிக்காதான் அவளை. அதுங்கண்ணே என்ன இருந்தாலும் தயங்கோட தங்கச்சி இல்லை, நம்ம தானே பார்த்துக்கணும். அதுக்குன்னா தயங்க நம்மளை இங்கே விட்டு போயிருக்கான். ரைட்டு. ஓகே ப்ரோ ஓகே. ஜேகேக்கு ஏன்னு தெரில செம்மையாக டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே பார்த்துட்டு இருந்தா கரெக்டாக உங்களை வெறுப்பேற்றுறதுக்குன்னு ஒரு பீஸு ஜேகேக்கு நேராக வருது. அவள் பேர் அமாண்டா. ஜேகேவை வலிஞ்சு தள்ளுவா. அமாண்டாவை கண்டா உங்களுக்கு சுத்தமாகாது. இந்த விஷயம் ஜேகேக்கு நல்லா தெரியும். நீங்கள் அமாண்டா அர்ஜுன் இவங்க எல்லாருமே அப்படி ஸ்கூல் கேங் தான். ஸோ எப்படி ஜேகேக்கு வந்து உங்களை அர்ஜுனோடு வச்சு பார்த்தா சுத்தமாக ஆகாதோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் அமாண்டாவையும் ஜேகே ஒன்றா பார்த்தாலே செம்மையாக காண்டேறும். இது ஜேகேக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களை வெறுப்பேற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே அமாண்டா கிட்டே நடந்து போகிறான். அவன் நடந்து போகிறதுக்கு முன்னாடியே அமாண்டாவே ஓடி வந்து ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறா. பேபி இவ்வளோ நாள் எங்கே தான் போயிடுது கண்ணா? அவனை பார்க்காம என் ஹார்ட்டெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு தெரியுமா ஜங்குக்? என்ன விருப்பத்து இந்த சனியும் கூடலாம் இருக்குமா? பவராலாண்ணா? ஆமாம் பவரா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுறா ஜேகே. இதை வச்சு நல்லா வெறுப்பேற்றுறான். ஓ அப்படியா? நான் கூட உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அமாண்டா. உன்னோட ஸ்மைலு, உன்னோட கண், உன்னோட ஸ்ட்ரக்சரு, உன்னோட அழகு எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ எவ்வளோ நேரம் அர்ஜுனு கூட ஜாலியாக பேசினேன். நீங்கள் அமேண்டா வந்து ஜேகேவை ஹக் பண்ணோடனே அங்கே பேசுகிறத விட்டு அவளே தான் முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. மிஸ் பண்ணோம். நான் முறை பொண்ணு நான் இருக்கேன், என்ன மிஸ் பண்ண மாட்டேன். நான் ஏன் அப்படி நினைக்கிறோம்? இல்லை அவர் என்ன மிஸ் செய்யலைன்னா எனக்கு என்ன? ஏதோ ஒரு கர்மம். அர்ஜுன் நம்ம அப்புறமா சஞ்சாரிக்கலாம். நீங்கள் மண்டபத்துக்கு போங்க, நான் பின்னே வரும். இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? உனக்கு எந்த ஒரு இதில் நான் வேணா உன்னை பிக்கப் பண்ணிக்கவா? நச்சம் மாதிரியே கேட்குறானே. அது வேணாம், நான் அச்சா அம்மாயோட வந்துடும். நீங்கள் முதல்ல போங்க, நான் வந்துடுறேன். அதான பார்த்தேன். போய் பாடுறியா? உன் கூட காலர் எடுத்து வெட்டி போட்டுருவேன். ஏட்டா அர்ஜுன், அவன் பேரை வர சொல்லி கூப்பிட்றாளே. ஏய் மயிறு, அவன் கூட போனான்னு சாவடிச்சிருண்டி உன்னை. அர்ஜுன் நீ காலில் வச்சேன், ஞான் வந்துடும் உன் கூட. 2 பேரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்ட்டு வேணுக்குன்னே ஜேகேவை பார்த்து வெறுப்பேற்றுறீங்க. எங்கிட்ட பார்த்தா ஜேகேக்கு ஐயா அந்த மீனாமினிக்கு ஏன் பார்த்துட்டு இருக்க ஜங்குக்? அவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டா ஜங்குக். சரியான மீனாமினிக்கு பாரு, அர்ஜுனனை ஒட்டிக்கிட்டு நடந்து போகிறத.
நீ வா பேபி. நான் இருக்கேன்ல செல்லம், நீ ஏன் கோவப்படுற? உனக்கு யாரும் இல்லைண்ணா நான் இருக்க தங்க உனக்கு அப்படின்னு அவள் புலம்பிட்டே இருக்க சமயத்தில் எல்லாருமே வந்து கூப்பிட்றாங்க. டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க மண்டபத்துக்கு போகணுன்ட்டு. ஸோ எல்லாருமே அப்படியே கார் கிட்டே போனால் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கே வந்துட்டு கரெக்டாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஒரே ஒரு கார் தான் இருக்குது. அந்த காரில் நீங்கள், ஜேகே, அமாண்டா மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கூட அர்ஜுனும் வரான். இதை பார்த்தோன்னே ஜேகேக்கு செம்மையாக காண்டாகுது. அப்போ உங்கள் ஆச்சி வந்து, ஏலோ வாயன் நீ வந்துட்டு தம்பி கூட வந்துரு சரியா? நாங்கள்லாம் இதில் போயிடுறோம், ஜங்குக்கு தம்பி கூட வந்துரு. சரியாம்மா? ஜங்குக் இவரை நல்லா பார்த்துக்கோ தங்கோ. நாங்கள் இந்த காரில் வந்துடுவாக்கோ, நீங்கள் அந்த காரில் வந்துடுங்க. பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொன்ன மாட்டேக்கும் கார்கியை வாங்கிட்டு உள்ளே போய் ஒரு மாதிரி உட்காந்துக்கிறான். அவன் பக்கத்துலேயே போய் அமாண்டா உட்காந்துட்டா. பின்னாடி நீங்களும் அர்ஜுன். ஸோ போகிற வரையில் அமாண்டா சும்மாவே இல்லை, ஏதாவது நொய் நொய் நொயின்னு பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கா ஜேகேவை. இது பார்க்க உங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஜேகே உங்களை பார்த்த மாதிரி தான் அந்த கார் மிரர் உள்ளே இருக்க அந்த கண்ணாடி வச்சுருப்பான். ஸோ உங்கள் ரியாக்ஷன் எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கான் கார் ட்ரைவ் பண்ணபடியே. பாம்புச்சடா சாத செஞ்சடா சாத வீசு நடை உனக்கு சாத ஜங்குக் எங்கொழுகுழுப்பும் இலவசம் உனக்கு தான் இடுப்பும் உனக்கு தான் கழுத்தும் உனக்கு தான் நான் இன்ச்சா உனக்கு சாத ஜங்கு அப்படின்ட்டு செம கன்றாவே பாடிட்டு இருக்கா. இது உங்களால் கேட்கவே முடியல. இங்கே பக்கத்தில் அர்ஜுனுக்கு சிரிப்பு வருது, ஆனால் அவன் சிரிப்பு அடக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அர்ஜுனுக்கு உங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் உண்மையிலே அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் இது ஜேகேக்கு தெரியாது. நீங்கள் வேணும்னு ஜேகே வெறுப்பேற்றுறதுக்குன்னு இதான் சான்ஸ்ன்னு அர்ஜுன்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பக்கத்தில் அவள் லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது ஜேகே கண்டுக்காமல் அப்படியே மிரரில் உங்களை தான் முறைச்சி பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ மண்டபமும் ரீச் ஆகிட்டீங்க, கல்யாணமும் ரொம்ப அழகாக நடந்து முடிஞ்சிருது. ஸோ அப்படியே எல்லோரும் ரொம்ப பிஸியாக வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை கவனிக்கிறதுலே இருந்துட்டாங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. ப்ரோ உன்ட்டா ஒன்று கேட்கணும் ப்ரோ. நாடா கேட்கணும்? இல்லை நான் வந்து பார்க்கும்போது நீ அந்த பொண்ணு கூட டவலில் நின்றுட்டு இருந்தியே, அதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ நடந்துச்சு? இப்போ அது ரொம்ப முக்கியமா? தயாங்க அதில் வந்து அவன் என்னை பிடிச்சி கத்துறதுக்கு அவன் தான் இங்கே இல்லைல்ல ப்ரோ. சொல்லு ப்ரோ. நான் ப்ரோ உன்னை செட்டி இல்லாமல் பார்த்துட்டாளா அவ? ஏச்சி அதெல்லாம் இல்லை. எனக்கு தேவை ஒரு மறந்துருச்சுடா, தெரியாமல் அவர் ரூமுக்கு போயிட்டேன். உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது தான் தெரியுது அது அவர் ரூமுன்னு. என் ட்ரெஸ்ஸை மாட்டிகிட்டு இருந்தா அதான் நான் என் ட்ரெஸ்ஸை கேட்டுட்டு இருந்தேன். மற்றபடி ஒன்றுலாம் இல்லை ப்ரோ. உனக்காக நான் வாங்கி வச்சுருக்கிறேன் தெரியுமா? என்னடா வாங்கி வச்சுருக்கிற? ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன் ப்ரோ, 2 ஃபுல்லு தான் நேரம் வந்துருக்கோம். நீ இப்போ 2 போய் வாங்கிட்டு வரியா ப்ரோ? நான் இங்கே உட்காந்துட்டுக்கிறேன், இஷ்டம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் ப்ரோ. போய் தொலைப்போ, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜேகேவை அப்படியே வரும்போது பார்த்தா அவன் ஃபோன் சார்ஜ் வந்து காலி ஆகுது. ஸோ சார்ஜர் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அங்கே இருக்க 3rd ரூமில் சார்ஜர் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜேகேவை அப்படியே அந்த ரூமை திறந்து பார்த்தா உள்ளே நீங்கள். ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. அட்டியே என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? வாட்ட மம்மி என்ன இந்த பக்கம்? ஏய் குட்டிகாரி அடி நீ. நீ மட்டும் ஒழுங்காடா நான் குட்டிப்பேன், என்னவா பண்ணுவேன்? உனக்கு என்ன வந்தது? வரியா 2 கட்டிங் போடுவோம். ஏய் உனக்கு குத்து விளக்கு நினச்சா குட்டிகாரியாக இருக்க, எப்படி கிடச்சிச்சு சரக்கு உன் கையில்? எங்கள் வீட்டில் எது வந்தாலும் எனக்கு கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. என்னமோ ஆன்லைனில் வந்தது அதான் நானும் வாங்கினேன். ஜூஸுன்னா சரி ஜூஸு நினச்சி குச்சா எல்லாருக்கு டபுளாக தெரியுது. இங்கே வா அம்மா. நீ என்ன அந்த அம்மாட்ட பொண்ணை லவ் பண்ணுறியா? அவன் உன்கிட்ட பேச, நீ அப்படி சிரிக்க, அவனை கட்டி பிடிக்க, என்ன நடக்குதுங்க? இவர என்ன நடக்குது? அவனுக்கு அப்படியே வந்து முத்தம் கொடுத்தா நீ வாங்கிப்பியா அப்படின்னு புலம்பிட்டே லிட்டரலி முத்தம் கொடுத்துட்டீங்க ஜேகேக்கு. ஜேகே அப்படியே ஷாக்கில் நிற்கிறான். என்னடா பார்க்குற? நான் இங்கே உன் முறை பொண்ணு, உனக்கான முறை பொண்ணு. நான் இங்கே நின்னா நீ கண்டவு கூடலாம் போய் கை கொத்து நடப்ப, நான் அதை நோக்கிட்டு நிற்கணுமா?
நான் வேணும் தான் பண்ணேன், உன்னை வெறுப்பேத்தான் பண்ணேன். உனக்கு தான் அறியும்ல, வந்து மூஞ்சிலே 2 விட்டு அவன் கூட ஏன்டி பேசுகிற, வந்து என் கூட பேசு அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டு நீயும் என்ன மாதிரி பண்ணுவியா? எனக்கு கோபம் வருது, டென்ஷன் வருது அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கீங்க. ஜேகே உங்களை ஸ்டாப் பண்ண சொல்லி பிடிக்க வேணாம், பட் அப்படியே ஸ்லிப் ஆகி 2 பேரும் அப்படியே பிளட்டில் விழுந்துட்டீங்க. ஏய் என்னடி லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா? கல்யாண வீட்டில் அங்கே உங்கள் அக்காவுக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கணும், நீ குடிச்சிட்டு எச்சி தள்ளி என் மேலே இருந்து. அமைதியாரு அமைதியாரு. எனக்கு ஒன்று பார்த்த ஒரு பாட்டு தோணுது ஜங்குக். அப்படியே அழகு படித்தான் இருக்குமா, பெண்ணழகு படிதான் தவிக்குமா அப்படின்னு அவன் மேலே படுத்துட்டு அப்படியே பாடிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவன் மேலே டென்ஷனாக தான் இருந்தான். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவோம், அவனுக்கு க்யூட்டாக இருக்குது. பட் ஜேகே அப்படியே என்னமோ யோசிச்சுட்டு அப்படியே இருக்கான். என்ன யோசிக்கிறேன்? உலகத்தில் என்ன பார்த்தா உனக்கு அழகான பொண்ணா தெரியலையா? நான் ஆளான தாமரை ஜங்குக் அப்படின்ட்டு அப்படியே வெட்டு மேலே ஏஞ்சி நின்று அவனை பார்த்த கூட அவங்க முடியெல்லாம் அப்படியே ஃப்ரீ பண்ணிட்டு அவனை பார்த்துட்டே, நாளான தாமரை ரொம்ப நாளாவே தூங்கல, அவை மிதிக்க நேக்க நேரவல்ல, அந்த கவலை நோக்க புரியவல்ல, அட தொட்டாயின்னு குத்த விடுவாங்கோ, அடக்கிட்ட வந்து முத்தவனு தாங்கோ அப்படின்ட்டு ஒரு மார்க்கமாக ஆடிட்டு இருக்கீங்க. ஜேகே அப்படியே முட்டைக்கண்ணை வச்சு முழிச்சு பார்த்துட்டு இருக்கான், என்னடா ஆச்சு இவளுக்குன்ட்டு. ஸோ அப்படியே ஆடிட்டே இருந்தவங்கள ஜேகே அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்டு மேலே அப்படியே தள்ளி விட்டு அவங்க மேலே ஓவர் ஆகி உங்கள் ஃபேஸ் அப்படியே பிடிச்சி செம்ம டீப்பாக கிஸ் பண்ணுறான். இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவன் கிஸ்ஸை ரொம்ப டீப்பாக போய் அவன் கை எங்கெங்கேயோ போக ஆரம்பிக்குது. நீங்கள் ஜேகே பிடிச்சி தள்ளி விட பார்க்குறீங்க, ஆனால் ஜேகே அடங்கலை. அவன் பாட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான், ஒரு மாதிரி பண்ணுறான். நடிச்சதெல்லாம் போகுதுண்டி என் கண்ணுக்குட்டி, நல்லா தான் நடிகிற, ஆனால் என்கிட்ட நடிப்பு நடிக்காதே. கிஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளேவர் அவன் லிப்ஸில் பட்டு அவன் கண்டுபிடிச்சிருவானேன்னு ஒரு இதுவும் இல்லை. அப்படியே வந்து கிஸ் அடிக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டு நீ குடிக்கலன்னு. ஏன்டி ஏன் இப்படி பச்சையாக நடிச்சுக்கிட்ட மாட்டுறா? எனக்கு தெரியும், ஆனால் உன் வாயிலேருந்து வர வரைக்கும் நானும் சொல்ல மாட்டேன், என் வாயிலேருந்து வர வரைக்கும் நீயும் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் சொல்லாமல் எனக்கு பண்ணவும் முடியல. சரிதால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போயிடுறான். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரே, நான் எப்படி சொல்கிறதுன்னு பயந்துக்கிட்டு தான் நான் இப்படி ஒரு ஆட்டத்தை போட்டேன். ஆனால் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த டைமை விட்டால் ஜேகே பார்க்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. நான் எப்படி மனசில் இருக்கிறத சொல்லுவேன்? உடையா, உன்னை நான் லவ் பண்ணுறேன்டா, நீ அந்த அம்மண்டை கூட இருக்க ஒவ்வொரு நேரமும் எனக்கு பற்றிக்கிட்டு வருது. நான் என்ன பண்ணுறது அப்படியே நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே டக்குனு திரும்பி ஒரு ஓடி வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹே வயன், மனசில் இருக்கிறத சொல்லணுன்னா பட்டுன்னு சொல்ல வேண்டியதானடி, எதுக்கு இப்படி கிறுக்கு மாதிரி ஆக்டிங்லாம் போடுற? என்னை வெறுப்பேற்றணும், என்னை கடுப்பேற்றணும், எதுக்கு இது? நீ என் டிஷர்ட் போட்டதுலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும், எனக்காக தான் நீ பண்ணேன்னு. சரி சொல்கிறேன், நானே சொல்லணும் தானே இந்த ஆட்டம் ஆடினேன், நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை டக்குன்னு கப் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஜேகே நீங்கள் பார்த்ததே இல்லை. எப்பயுமே உங்கள்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருந்தவன் இப்போ அப்படியே டோட்டலாக சாஃப்ட் ஆகி அப்படியே உங்கள் கண்ணை பார்த்துட்டே, ஐ லவ் யூ டு பொண்டாட்டி. எனக்கு எப்பயும் இடத்துலேருந்து பிடிக்கும், ஆனால் ஈகோ தடுத்துருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ஈகோ கருமத்தை வச்சுருந்தா என்கிட்ட பயந்து இந்த மாதிரிலாம் நடிக்கிற அளவுக்கு வந்துட்ட. இதெல்லாம் வேணாம். ஐ லவ் யூ. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் நினச்சது ஏதோ ஒன்று, ஆனால் நடந்தது ஏதோ ஒன்று. அவங்கக்கிட்ட ரஃப்பாக தான் இருந்திருப்பான்னு நினச்சிங்க. பட் அவன் டோட்டலாக சாஃப்ட் ஆகி இவ்வளோ சாஃப்ட் கார்னராக பேசியிருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகி ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நானும் உன்னை ரொம்ப ரப் பண்ணுறேன் ஜங்கு, ரொம்ப சாரி, உன்னை நான் ரொம்ப வெறுப்பேற்றிட்டேன் அப்படின்ட்டு அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க.
ப்ரோ நான் ப்ரோ சரகு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், நானே சரகு வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கே ப்ரோ என்னடா இவ்வளோ நேரம் அச்சுதுங்க, இப்போ கட்டி பிடிச்சிட்டுக்குதுங்க அப்படின்ட்டு ஆடியை கையில் 2 பாட்டில் வச்சுட்டு அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கான். எனக்கு அந்த சினிமாவில் வர மாதிரி சீன் போடலாம் தெரியாது, ஆனால் எப்படியும் நீ வாயிலேருந்து சொல்லிட்டல, எனக்கு அது போதும். இப்படி கிஸ்ஸெல்லாம் கொடுத்து மழைக்காதரி, நீ குத்த கிஸ்லாம் வாங்கி இப்படி ஆயிட்டேன். அப்போ நான் கொடுக்கும் ப்ரோ. நான் ப்ரோ இது டேய் சிப்ப வந்துட்டான் ப்ரோ. ஓயே காதல் ஜோடிகள் காதல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு இந்த சரகு தான். காய்ஸ் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் காய்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களாம் நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். முக்கியமாக இந்த கமிட்டட் கருமங்கள்லாம் அப்படின்ட்டு ஆதி அப்படியே போயிடுறான். என்கிட்ட அப்படியே நீ அமேண்டாக்கு மட்டும்தான் பாட்டெல்லாம் பாடுவியா? எனக்கு தெரியும் நீ எனக்காக தான் பாடினேன். எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம், எனக்காக ஒரு பாட்டு பாடு, அப்போ தான் என் கோவம் தெளியும். ஏண்டி நான் கோவப்படணுண்டி, இந்த டாபிக் வேணும், எனக்காக ஒரு பாட்டு பாடு, அவ்வளோதான் அப்படின்றீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே உங்களை அவன் மடியில் உட்கார வச்சபடி தான பார்த்துக்க நான் இங்க காதிருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன். என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ, யாரவ 100க்கு 100 என்னவள ஒரலையவ கலையவ அழகிய நிலவவ, நிழலிலும் தொலிக்கிற நிரந்தர ஒளியவ, சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஸோ ஓகேடா, உங்களுக்கு இந்த ஒன்றை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை மட்டும் ப்ளீஸ் பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you in next video. Until then, டாடா, bye bye.